ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு தான் போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஊட்டியில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே வந்துட்டு அதிகமான மக்கள் எல்லாம் இல்லை, ஒரு 4-5 வீடு இருக்கும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் போகிற இடத்துல வந்துட்டு ஒரு 3-4 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து தோடாசுன்னு சொல்கிற கொஞ்சம் 2-3 வீடு இருக்காங்க, தோடாசினர் அப்படின்ட்டு. அது இந்த ஊட்டியில் வந்துட்டு ஃபேமஸ் அவங்க தான். அவங்களுடைய தோட்டத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அங்கே எவ்வளோ வீடு இருக்குது, எப்படி இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடமே வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே அப்படியே ஃபுல்லு சிறுத்தை, அப்புறம் புலி எல்லாமே இருக்கும். எல்லா அனிமல்ஸுமே இருக்கும் இங்கே. கொஞ்சம் வீட்டுக்கு கீழே தான். அதனால தான் குழந்தைய வச்சுட்டு பயந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் பகல் டைமில் அவ்வளோ பயம் இல்லை. பகல் டைமில் எதுவும் வெளியே வராது. நைட் டைமில் வேணால் இங்கே வரக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ஒரு குரங்கு பார்த்தோம், பிளாக் கலரில். இதை வீட்டுக்கு முன்னாடி நிறைய வரும். இது ரொம்ப சகஜம் இங்கே எல்லாம். ஃபஸ்ட்டு இவங்க இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த வீடு தான். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லை, ஃபுல்லும் செடியாக இருக்குது, எதுவும் வர்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் வீடு மாறி போயிட்டாங்க. என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. பக்கம்தான், இது கொஞ்சம் மேல் வீடு தான். அங்கே பரவாயில்ல, அந்த வீடு ரோட்டுக்கிட்ட தான் அந்த வீடு. எங்களை பற்றின வீடியோஸ் இன்னும் நாங்கள் போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். உங்களோட சப்போர்ட்டில் தான் எல்லாம் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.
இங்கே தான் வந்துட்டு பழங்குடியினர் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இடம். நாங்கள் போய் பார்த்தப்போ 2, 3 வீடு தான் இருந்துச்சு. இங்கே கரண்ட்டெல்லாம் இருக்காது அவங்களுக்கு முதல்லலாம். இப்போ சோலார்லாம் வச்சுருக்காங்க. வாட்ரு தண்ணிலாம் அவங்களுக்கு கிடைக்காது. பைப்பு வச்சு எடுக்கணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு சின்னதாக ஒரு டேங்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இதோ அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் அது அந்த இடம். 9th மைல்னு சொல்லுவாங்க ஊட்டியில். ஆனால் அந்த இடத்துக்கு பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே. ரொம்ப தூரமாக நின்று பார்த்தோம். இதுதான் அந்த பிளேஸ் தோட்டம் இருக்கிற இடம். இது ஒரு தோட்டம். இதில் வந்துட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன கிழங்கு இதுதான் இருக்குது. இங்கே 2, 3 வீடு இருக்குது. தோட்டம் குடிநீர் தண்ணி. ரொம்ப டயர்டாயிடுச்சு. அங்கே போய் வரும்போது மூச்சு வாங்கி ரொம்ப மேடுன்னு நினைக்கிறேன். டயர்டாயா பைசானு? டயர்டாயா? ஐயோ